இங்க ஒரு சின்ன பையன் ஒரு பொம்மை ஏரோப்ளேன் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஏரோப்ளேன் ஒரு குகைக்குள்ள போய் விழுந்துருது. அதை எடுக்கலான்னு போகும்போது அந்த குகை முழுக்க விசித்திரமான பூச்சிகள்லாம் இருக்கிறத பாக்குறான். உடனே அந்த பூச்சிகள்லாம் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண வருது. இவனும் அவங்க அம்மா கிட்ட போயிடுறான். அவங்க அம்மா அவனை கூட்டிட்டு போய் ஒரு காருக்குள்ள உட்கார வச்சு அடைச்சிடுறாங்க. ஆனா அந்த பூச்சிங்க எல்லாம் அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணி கொன்னு சாப்பிட்டுருதுங்க. அவரோட சத்தம் கேட்டு அவங்க அம்மாவும் போறாங்க. ஆனா அவங்களையும் அது கொன்னு சாப்பிட்டுருது. இந்த சின்ன பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் காருக்குள்ளே உட்காந்துக்கிறான். அந்த பூச்சியும் எங்கேயுமே போகாம அங்கேயே அவனையும் சுத்திக்கிட்டு இருக்கு. உடனே இவன் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவனுக்கு அந்த காரை ஒழுங்கா ஓட்ட தெரியாதனால ஒரு மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்போ அந்த நேரத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வர்றாரு. அவர் அந்த காரை பார்த்துட்டு அது பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் உள்ள ஒரு பையன் இருக்கிறது தெரியுது. உடனே அவர் அந்த காரோட கண்ணாடியை உடைச்சு அந்த பையனை தூக்கிட்டு போய் அவரோட கார்ல உட்கார வச்சிடறாரு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சயின்டிஸ்ட் நார்மலா இருந்த பூச்சியை மியூட்டேட் பண்ணி ரொம்ப பெருசா ஆக்கி விட்டுறாரு. அந்த பூச்சியெல்லாம் ஒரு நாள் வெளியில தப்பிச்சு போய் ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரையும் தொந்தரவு பண்ணாரு. அந்த பூச்சிங்க புல்ல மட்டும் திங்காம அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பூச்சிங்க எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு பார்க்க பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.